நமோ ரமணா. இப்போ இந்த குரு பூர்ணிமாவில் ஒரு தியான முறை எனக்கு மனசில் தோன்றது, அதை சொல்கிறேன். அதாவது நம்மளுக்கு மெமரி அன்பிளக் முறைன்னு அதுக்கு பேர் வச்சுருக்கேன். மெமரிஸ், அதாவது பழைய நினைவுகள் தான் நம்மளை எப்பவுமே கஷ்டப்படுத்தின்னு இருக்கு. பழைய நினைவுகள் தான் நம்மளை தொந்தரவுப்படுத்துறது முக்கால்வாசின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஃப்ரீ டயத்தில் தான் இதை பண்ணணும். மற்ற டயத்தில் ஒர்க்கு டயத்துலையோ டிரைவிங் அதிலெல்லாம் பண்ணக்கூடாது. ஃப்ரீ டயத்தில் எதையுமே நினைக்காதீங்க, பாஸ்ட் எதையுமே நினைக்காதீங்க. நம்ம மனசை எப்பவுமே என்ன பண்ணணும், டூ டூ செக்லிஸ்ட்டாக இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணாமல் விட்டாச்சு, இதை எப்படி பண்ணியிருந்துருக்கலாமே, இது இப்படி நடந்துருத்தே, அதில் போய் தான் ரெக்ரெட் ஆகுது இல்லையா? அதனால் எதுவும் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு டூ டூ செக்லிஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆன்மீக சாதனை உட்பட இந்த கோவில் போகிறது, அந்த கோவில் போகிறது, இதெல்லாம் இப்போ இருக்கிற இடம், இப்போ இருக்கிற நிமிஷம், இதுதான் உண்மைன்னு வச்சுக்கணும். இப்போ நான் இந்த இடம், ஸ்பேஸ், அப்புறம் டைம், இந்த நேரம், இந்த இப்போ மாலை பொழுதுல நான் பேசுகிறேன், இந்த நேரம் நினச்சிக்கிறதுலாம் இல்லை, இதுதான் இருக்குது. இப்போ இருக்கிறது இது ஒன்று தான் இருக்குது, உள்ள பொருள். அப்போது பழசில் இருக்கிற எல்லா மெமரியும் எடுத்துருங்க. ஏன் நினைவு கூட வரக்கூடாது. அதாவது என்னென்னா, என்னை பார்த்தாக்க இது ஏற்கனவே பார்த்த இமேஜோட கம்பேர் பண்ணும் மைண்டை. அதை ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, டோன்ட் ஜட்ஜ், அவ்வளோதான். அப்படியே இருங்கோ. உங்கள் மனசில் நாளைக்கு அந்த போய் அந்த இபி பில்லை கட்டிட்டு வரணும், போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிட்டு வரணும், அந்த மாதிரி ஃப்யூச்சருக்கு போனாலும் அதையும் விட்டுருங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுல கல்மினேட் ஆகிடணும். இப்போ நீங்கள் இப்படி நிசப்தமாக இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம் கேட்குறது, ஹார்ன் சத்தம் கேட்குறதுனா நீங்கள் விட்டுருங்கோ. நிசப்தமாக இருக்கணுங்கிறது ஒரு குறிக்கோளும் கிடையாது. ஹார்ன் சத்தம் வந்தால் அதை புறக்கணிக்குங்கிறதும் ஒரு குறிக்கோளும் கிடையாது. யூஆர் அக்செப்டிங். இந்த மொமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எதுவும் பண்ணுதற்கு இல்லை, அதுதான் முக்கியம். ஆன்மீக சாதனையாக இருந்தாலும் சரி, ஜபமாக இருந்தாலும் சரி, எதுவுமே பண்ணுதற்கு இல்லை. அப்படியே நார்மலாக ப்ரீத்திங்லாம் நார்மலாக எதுவுமே நீங்கள் பண்ணாமல் அப்படியே இருந்தேன்னா இந்த மொமெண்ட்டில் இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்னாகும், இந்த மொமெண்ட்டில் இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு புலப்படும். அத்வைத சத்தியம் ஓம். இது எதை பேஸ் பண்ணினாக்க, ரமண பகவான் உள்ளது நாற்பதில் சொல்கிறார், நிகழ்வினை பற்றி இறப்பெதிர்வு நிற்ப நிகழ்கால் அவையும் நிகழ்வே. இப்போ நிகழ்கிறது தான், நிகழ் ஒன்றே இன்றுண்மை, இப்போ நிகழ்கிறது ஒன்று தான் சத்தியம் அப்படிங்கிறது தான் பேஸ் பண்ணி தேராது இருப்பெதிர்வு தேர உலர் அப்படின்னு வருது நம்ம ஒரு மனம்.